அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டேங்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி டேங்க்கு தான் இந்த ஒரு டேங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டேங்க்கில் நிறைய பட்டி பார்ப்போம். இதுதான் பார்த்துன்னா நம்ம பட்டி ஆகும். இந்த மாதிரி பட்டி பார்த்துட்டு நம்ம இருப்போம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வெளியே போகிறோம் வரோம், அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, டேங்க்கு ஒரு ஓட்டை ஆகி போச்சுனாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பக்கம் என்ன உள்ளே இருக்க என்ன ஓட்டை ஆகி போச்சுனாக்கா, இந்த காது அப்படி என்ன ஓட்டை வச்சுனாக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எம்சியில் வாங்கி பூசி போடுறோம். பூசிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமுக்கு நமக்கு செட் ஆகுது, நம்ம போயின்னு இருப்போம். அப்புறம் வேலை பலுவால் நம்ம அதை மறந்து போடுறோம். காலப்போக்கில் அது பெயிண்ட் அடிக்க சுச்சுவேஷன் வருது. அந்த பெயிண்ட் அடிக்கிறவன் என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த பெயிண்ட் அடிக்கிறவன் டேங்க்கு என்ன ஓட்டை பற்ற விஷயம் கேட்பான். நான் பற்ற விஷயம்னான்னு சொல்லுவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம், அவன் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுடுவான். நம்ம எம்சியில் போட்டுக்கிறோமே அந்த இடத்துல மேலே ஒரு பட்டியை பிடிச்சி மறுபடியும் ஒரு பெயிண்டிங் கூட கொடுத்துடுவோம். அந்த காலப்போக்கில் என்ன பண்ணும், அந்த எம்சியில் ஓட்டையாக இருந்தது அதை ஒழுக ஆரம்பிக்கும், ஊரியே ஒழுக ஆரம்பிக்கும். அப்புறம் எங்கேன்னு தேடி பார்த்தாக்கா கடைசியில் கண்டுபிடிச்சிடலாம், இப்போ இந்த இடத்துல தான் ஒழுகுது சொல்லிவிட்டு. அப்புறமா பார்த்தியா பேர்த்து பார்த்தா தான் நமக்கு இது சின்ன மிஸ்டேக். நம்ம எங்கே பண்ணோம், 10 ரூபா ஐசியில் அந்த எம்சியில் போட்டு பூசிகிட்ருப்போம்ல, அந்த 10 ரூபா எம்சியில் என்ன பண்ணுவோம், பெயிண்ட்லாம் அடிச்சுட்ருப்போம். பெயிண்ட்லாம் அடிச்சிட்ட பிறகு அந்த பெயிண்டெல்லாம் இந்த இந்த இப்போ இந்த இடத்துல தான் அதிகமாகும். இந்த இடம் இந்த இடம் அப்புறம் இந்த காதாண்டை அதான் அதிகமாக ஃபால்ட் வரும். இங்கே தான் எம்சியில் எப்போவுமே அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஒழுவ ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த இடத்துலலாம் சுரண்டிட்டு மறுபடியும் பற்ற வைப்போம். இருக்கிற பெயிண்ட் எல்லாமே போடும். அதை தவிர்க்கணும். நம்ம அதை சின்ன வேலையை அப்புறம் செஞ்சுக்கலான்றத தவிர்த்துட்டு அந்த வேலை என்ன, அது பற்ற வைக்கிற வேலை. அதை முதல்ல பற்ற வைக்கிற வேலையை செஞ்சு விட்டு தான் நம்ம அடுத்த வேலை. இந்த எம்சியில் வைக்கிறது போகிறது வர்றது எல்லாமே அதை விட்டு பண்ணணும். அந்த டெம்பரரி வேலையை என்ன பண்ணோம், நம்ம கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், பெயிண்ட் அடிச்சிடுறோம். ஒரு டேங்க்குக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சுடுவோம். இந்த டேங்க்குக்கெல்லாம் நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு விட்றோம். அது அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கிளியராக இருக்கும் வச்சுக்கலாம். இந்த டேங்க்லாம் இவ்வளோ மாதிரி கிளியர் ஆகுது. அடிச்சுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், இந்த மெயின் வேலை இந்த உள்ளார நம்ம பற்ற வச்சுக்கிறோம் தெரியுமா, இது நல்லா கவனிச்சிங்க. இது உள்ளார இந்த சைடில் டேங்க்கெல்லாம் பற்ற வச்சுருப்போம். இந்த சைட்லாம் டேங்க் பற்ற வைப்போம். அது என்ன பண்ணோம், உள்ளார அந்த அப்படியே அந்த ஹீட் பண்ணால் என்ன ஆகும், அந்த டேங்கு இரும்பு உள்ளார இருக்கும். நம்ம வெளியே போகிறத பூசி போடுறோம், மக்க போட்டு பூசி போடுறோம். உள்ளார என்ன பண்ண முடியும். அதனால் உள்ளார இந்த துரு பிடிக்காமல் இருக்க பெயிண்ட் இருக்குல்ல, ப்ரீமியர், அதை இது உள்ளே ஊற்றி ஒரு குலுக்கணும். இந்த டேங்கை குலுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் ஒரு நாள் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணாக்கா அந்த துரு பிடிக்காமல் இருக்கும். டேங்க்கும் நல்லா லைஃப் வரும். நன்றி, வணக்கம்.